எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனமில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹவுஸ்மேட்ஸ். பிளேஸ்மித் ஸ்டுடியோஸ் நிறுவனம் சார்பில் விஜயபிரகாஷ் தயாரிப்பில் இயக்குனர் டி. ராஜவேல் இயக்கத்தில் தர்ஷன், காளி வெங்கட், அர்ஷா ஃபைஜு, வினோதினி, தீனா, அப்துல்லி, மாஸ்டர் ஹென்ரிக் மற்றும் பலர் நடித்து ஆகஸ்ட் 1 வெளியாகும் படம் ஹவுஸ்மேட்ஸ். கதை: காதலியின் அப்பா சொந்த வீடு உள்ளவருக்கே தன் பெண்ணை கொடுப்பதாக சொல்ல, தர்ஷன் கஷ்டப்பட்டு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு சொந்தமாக வாங்கி தான் காதலித்த அர்ஷா ஃபைஜுவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் தன் மனைவி அர்ஷா ஃபைஜு தர்ஷனிடம் இந்த வீட்டில் பேய் இருப்பதாக சொல்லி நாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என சொல்ல, முதலில் நம்ப மறுத்த தர்ஷன் அதன் பின் நடக்கும் சம்பவங்களை அறிந்து வீட்டை விற்க முயற்சி செய்கிறார். ஆனால் காளி வெங்கட் ஃபேமிலி வீட்டை விற்க தடை செய்கின்றனர். ஏனென்றால் அதே வீட்டில் காளி வெங்கட், அவரது மனைவி வினோதினி மற்றும் அவர்களது பிள்ளை வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு குடும்பம் வாழ்வது மற்றொரு குடும்பத்திற்கு தெரியாது. இதனால் இரு தரப்பினரும் இது அமானுஷ்ய வேலை என்று நினைக்க, பிறகு இது அமானுஷ்யம் இல்லை, அறிவியல் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அதே சமயம் இரு குடும்பமும் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளும் விஷயங்கள், அவர்களை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் மூலம் பல அதிர்ச்சியான மற்றும் ஆச்சரியமான சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். அவை என்ன? இப்படி ஒரு விசித்திரமான அறிவியல் சிக்கலில் அவர்கள் சிக்கிக்கொள்வதற்கான காரணம் என்ன? அதிலிருந்து அவர்கள் தப்பித்தார்களா? உள்ளிட்ட கேள்விகளுக்கு அறிவியல் அடிப்படையில் எளிமையாக பதில் சொல்லியிருப்பதே ஹவுஸ்மேட்ஸ் படத்தின் கதை. கதாநாயகனாக தர்ஷன் சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகியாக அர்ஷா ஃபைஜு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். காளி வெங்கட் அவரது மனைவியாக வினோதினி, அவரது மகன் மாஸ்டர் ஹென்ரிக் மூவரும் கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்து சிரிக்க வைக்கிறார்கள். தீனா, அப்துல்லி என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். ராஜேஷ் முருகேசனின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கிறது. எம்.எஸ். சதீஷின் ஒளிப்பதிவு படத்திற்கு கூடுதல் பலம். எழுதி இயக்கியிருக்கும் டி. ராஜவேல் நம்ப முடியாத விஷயத்தை கதை கருவாக எடுத்துக்கொண்டாலும் அதற்கான திரைக்கதை மற்றும் காட்சிகளை அறிவியல் அடிப்படையில் அமைத்து பார்வையாளர்களை படத்துடன் ஒன்றிவிட செய்து விடுகிறார். கிளைமேக்ஸில் சொல்லப்படும் விஷயங்களும் அதற்கான தீர்வும் சிலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் வசனங்கள் மூலம் அவற்றுக்கும் தீர்வு கொடுத்திருக்கும் இயக்குனர் ராஜவேல் அதை காட்சிகள் மூலம் விவரித்திருந்தால் பார்வையாளர்கள் முழுமையாக திருப்தி அடைந்திருப்பார்கள். பல ஆச்சரியங்கள், சில குழப்பங்கள் இருந்தாலும் தனது முதல் படம் புதுசாக இருக்க வேண்டும் என நினைத்து சொல்லியிருக்கும் இயக்குனர் டி. ராஜவேலை தாராளமாக பாராட்டி வரவேற்கலாம், பார்க்கலாம்.